ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காணொளி நாட்டுப்புற கலைக்கு மிகப்பெரிய ஒரு புகழ் தேடி தந்தவர், அதுவும் இள வயதில் ஒரு மிகப்பெரிய ஒரு கலையில் ஒரு சாதனை படைத்தவர் மற்றும் ஐநா சபையில் ஒரு முக்கிய இளைஞர் பொறுப்பு இந்த கலை சார்ந்த துறையில் அவர் பெற்றவர் அப்படின்னு சொல்லி, அதன் பிறகு அகோரி என்று புகழ்பெற்ற கலை அரசன் அவர்களை தான் நாம் இந்த வீடியோவை பற்றி விரிவாக நம்ம பார்க்க போகிறோங்க. ஏன்னா இப்போ கலை என்கின்ற கலைக்குன்னு புகழ் தேடி தந்த அதோடைய புகழ் தாக்கம் அவருக்கு இன்றைக்கி கிடையாது. அகோரி என்று அவர் அழைத்து எல்லாம் பயந்த காலகட்டத்துடைய தாக்கமும் இப்போ கிடையாது. இப்போ ஒரு சாதா மனிதராக வாழ்ந்துட்டு வராரு. குறிப்பாக பப்ளிக் கலை அரசன் என்கின்ற அந்த புகழ் இன்றி அகோரி கலை அரசன் என்ற ஒரு பயம் வந்த பிறகு அந்த ஃபேஸை காமிச்சு நம்ம எங்கேயும் போக முடியல, வர முடியல, என்னுடைய சந்தோஷமே போயிடுச்சு, என்னுடைய ஃபேமிலியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அவர் இப்போ மீண்டும் இணையத்தில் பேட்டி கொடுத்துட்ருக்கிறாரு. அவரை பற்றி ஏதோ பல யூடியூபர்ஸ் பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னதான் ஆட்சி கலைக்கு அவர் மீண்டும் அவருடைய காதல் மனைவியுடன் இணைவாரா, அவருடைய பெற்ற பிள்ளைகளை மீண்டும் சந்திக்க வாய்ப்பு கிடைக்குமா, அப்படி நல்ல ஒரு குடும்பமாக இங்கே இணைஞ்சு வாழ்வாங்களா என்பது தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னதாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்குங்க. அண்ட் வாங்க இப்போ கண்டென்ட்குள்ளே போகலாம். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான். ஏன்னா கலைக்கோ கலையுடைய மனைவி பிரகாவுக்கோ ஏகப்பட்ட ராங் கமெண்ட்ஸ் பல யூடியூப் சேனலுடைய வீடியோ தளங்களில் நீங்கள் பார்க்க முடியும். ஒரு பக்கம் கலை இந்தளவுக்கு இப்படி ஆவணத்துக்கு காரணம் பிரகா தான். பிரகா ஒரு கரெக்டான பெண்ணே கிடையாது, காசுக்காக எதை வேணாலும் செய்வாங்க, காசுக்காக இவரை அடித்து துன்புறுத்தி இந்த நிலைமைக்கு இந்த அகோரி வேடத்துக்கு பிரகா தான் காரணம்னு சொல்லி ஒரு பக்கம் வாதம் இருந்தாலும், மறுபக்கம் பிரகாவுடைய சப்போர்ட்டையும் நம்ம பார்க்கணும். குறிப்பாக கல்லூரி பயின்ற காலகட்டத்தில் அவங்க இருவரும் இணைந்து காதலித்து அதன் பிறகு திருமணம் முடிந்து அந்த சகோதரி அவர் ஆல்ரெடி யூடியூப்பில் ஃபேமஸாக இருந்தவர் தான், ஓகேங்களா, சோசியல் செலிப்ரிட்டி தான் பிரகா. அதன் பிறகு தான் கலையரசன் சோசியல் இம்புல்ஸ், அதாவது எனக்கு அவ்வளோ ஆங்கிலம் வராது, தவறாக எடுத்துக்காதீங்க, ஒரு செலிப்ரிட்டி ஆகினார் பிரகாவுடைய இணையதளங்களில் நம்ம கலையும் வந்த பிறகு. ஒருவேளை எங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ஆகிட்டாங்க, திருமணம் முடிஞ்சிச்சு. அதனால் யாருடைய சப்போர்ட் கிடைச்சாலும் மற்றவருக்கும் அது புகழ தான் தேடும். அந்த வகையில் கலை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பெற்றதுக்கு பிரகாவுடைய திருமணத்துக்கு பிறகு தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். அதே போல் பிரகாவும் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் பேக்கப் சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த துறையில், கலைத்துறைக்கு. அந்தளவுக்கு அவங்களும் பார்த்திங்கன்னா இந்த டியூப்லைட் முழுகாமல் இருந்த டைமில், கருவுற்ற சமயத்தில் எத்தனையோ டியூப்லைட் உடைத்து பெண்களுக்கு அந்த டைமில் நடக்கக்கூடிய இந்த பாலியல் தொந்தரவுக்காக விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவங்க பல செய்தி ஊடகங்களில் அந்த தருணத்தில் காணொலி பேசப்பட்டு வந்தது. அது இந்த கலைத்துறையில் தான் அவங்களும் சாதித்தாங்க. அதுமாதிரி பறை இசையை புகழ் பெற வச்சாங்க. அதுக்கு பிரகாவுடைய பங்களிப்பும் ஒரு முக்கியம்தான். கலை அந்த டைமில் ரொம்ப பீப்புளாக இருந்தாங்க, நல்ல ஒரு புகழ். அவர் ஒரு அகாடமியை ரன் பண்ணியிருந்தார், இலவசமாக பயிற்சி தந்துட்டு இருந்தார். கிராமப்புற கலைகள் அழிந்திடக்கூடாது அப்படின்னு சொல்லி பல மாணவர்களுக்கு இலவச பயிற்சி கொடுத்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியில் இருந்த டைம். திடீர்னு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, பார்த்தா அவர் காசிக்கு போய் அகோரி ஆகிட்டார். இது பப்ளிக்குடைய பார்வைக்கு இதுக்கு பிரகா தான் காரணம், பிரகா சரியில்லை அப்படிங்கிற மாரி ஒரு குற்றச்சாட்டு வச்சாலும், இது மிகப்பெரிய ஒரு பேர் அதிர்ச்சி இடியாக பிரகாவுக்கு தான் அமைஞ்சிருக்கும். ஏன்னா நல்லா ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருந்த டைம், நல்ல ஒரு புகழ் பெற்றுட்டு இருந்த டைமில் இது எல்லாத்தையும் விட்டுட்டு அகோரியாக மாறணும் அப்படிங்கிறத எந்த ஒரு பொண்ணும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சமூகத்துடைய பார்வையை அது ஒரு மாற்று கண்ணோட்டத்தில் இருக்கும், இது கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லி முதல்ல பயப்படுறீங்க அவங்கள தான் இருக்கும். ஆனால் பல பேர் கமெண்டில் என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கெல்லாம் காரணமே முக்கியம் பிரகா தான் இந்த பண ஆசைக்காக இவரை அலுகரியாக மாற்றி இதில் அல்ல காசுக்கு நீ அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு கொடுத்த வகுத்து கொடுத்த ஒரு சூனியக்காரி அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் என்னுடைய பாயிண்ட் ஆஃப்ல இப்போ நம்ம சொல்லிட்டு வரது உங்களுக்கு தெரியும். ஒரு பெண் அது ஒரு குழந்தை பெற்ற டைம், அதெல்லாம் ஓகேங்களா. இப்போ 3 குழந்தைகள்னு நினைக்கிறேன், 2 பெண் பிள்ளை, ஒரு ஆண் மகன். அப்படி இருக்கும்போது ஒரு பெண் தனியாக இன்றைக்கி இருந்து அகோரியோடைய சப்போர்ட் இல்லாமல், கலையரசனுடைய சப்போர்ட் இல்லாமல் இன்றைக்கி எதிர்த்து ஃபைட் பண்ணி வாழ்ந்துட்டுருக்குறாங்கன்னா அது பெரிய ஒரு ஆச்சரியம் தான், ஓகேங்களா. இதில் இன்றைக்கி அடித்து துரத்தி முடி வெட்டி அகோரி வேடத்தையே கலைச்சு விட்டு தான் பிரகா தான், அகோரியாக மாற்றினதும் பிரகா தான் ஒரு பக்கம் சொன்னாலுமே கூட,
இந்த இடத்துல இப்போ இங்கே எடுத்த ஒரு முடிவு, நான் தனித்து வாழ்கிறேன், யாரும் சப்போர்ட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இங்கே விலகி வாழ்ந்துட்டு இருக்கும்போது, இன்றைக்கி அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டாக தான் இருக்கணும் போல எக்காந்த ஒன்றும் அவங்கள வந்து துன்புறுத்தக்கூடாது சோசியல் மீடியாவில் பல ராங் கமெண்ட் பட்டி. ஓகேங்களா? அதெல்லாம் கடந்த இங்கே வந்து இன்றைக்கி சாதனை பெற்றுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இதே தருணத்தில் வந்து பிரகாவுக்கும் நான் ஒரு அன்பு வேண்டுகோளை வைக்கிறேன். இப்போ வந்து மனம் திருந்தி வருந்தி இன்றைக்கி குடும்ப குட்டிக்காக தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸு கூட மாற்றிட்டுருக்கிறார். ஓகேங்களா? இதில் கூட இப்போ ஒரு சில கமெண்ட் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு கலை வேடம் போட்டால், அடுத்து அகோரி வேடம் போட்டால், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர் வேடம் போகிறான், சினிமா துறைக்கு வந்து வரப்போகிறான்னா இவனுடைய அட்டூழியத்துக்கு அளவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கமெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய இப்போ தற்போதைய கலையரசன் பேட்டி கொடுத்த வீடியோக்கெல்லாம் நம்ம பார்க்கும்போது எதுவாக இருந்தாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற மாரி இப்போ எடுத்த ஒரு முடிவு உண்மையிலே வரவேற்கக்கூடியதான். அவர் படித்து ஒரு விவோ ஆகி அதன் பிறகு ஸ்டார் ஆகினாலும் சரி, அல்லது கலெக்டர் ஆகினாலும் சரி, அல்லது அவர் சொன்ன அரசியல்வாதியில் ஒரு எம்எல்ஏ ஆகினாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இது ஓரளவுக்கு நல்லது தான். அகோரியை கம்பேர் பண்ணும்போது இது அவர் எடுத்த முடிவு அருமையான முடிவு. இதை பிறகு வந்து யோசனை செய்து மீண்டும் அவங்க வந்து இணைஞ்சு வாழணும், இனிமையாக வாழணும், பிள்ளைங்குட்டியோட ஹாப்பியாக சந்தோஷமாக வாழணுங்கிறது நம்மளுடைய சேனல் சார்பாகவும் என்னது சார்பாகவும் நான் வந்து ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். இந்த வீடியோவை மேபி பிரகா பார்த்தா கட்டாயம் நீங்கள் மன்னித்து மறுபடியும் கலையரசனை ஏற்றுக்கணும். இது வந்து உங்களுக்காகவோ அப்படிலாம் கிடையாது, பிள்ளைகளுடைய மகிழ்ச்சிக்காக. ஓகேங்களா? ஒரு தாய் தந்தையர் இருவரும் இணைந்து ஒரு குழந்தையை வந்து வளர்த்தனா தான் அது வளர்ப்பு. யாரோ ஒருத்தர் இல்லைனா கூட அது ஒரு குறை தான். அது மன ரீதியாக பிள்ளைகளுக்கு ஃப்யூச்சரில் தான் அது வந்து தெரிய வரும். அந்த வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தக்கூடாது. அதனால் கட்டாயம் இந்த வீடியோ பார்த்துருக்கூடிய பிரகா சகோதரி, நீங்கள் ஒரு நல்ல முடிவெடுத்து மீண்டும் நீங்கள் இணைஞ்சு மீண்டும் இந்த சோசியல் மீடியாவில் நல்ல விதமாக காணொலி வெளியிட்டு நீங்கள் இன்னும் பிரபலம் அடையணும். உங்களுடைய தொழில் வளர்ச்சியில், அதாவது நம்ம கலையரசன் நல்ல ஒரு நிலைமையை எட்டணும். அவர் படித்து முடித்து ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருந்து இன்னும் பல 4 பேர்த்துக்கு இந்த அகாடமியை வச்சு எப்படி கிராம கலையை அலையாமல் பார்த்தாரு. அதுமாரி அவருடைய திறமை, எவ்வளோ திறமை இருக்குது. அவருடைய திறமைக்கு யாராலுமே வர முடியாது. ஏன்னா இளம் வயதில் அவர் அந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து பல அவார்ட்ஸ் எடுத்திருக்கிறார். ஓகேங்களா? கலைத்துறையாகட்டும், இந்த அகோரி துறையாக கூட இருக்கட்டும், இனி பண்ணக்கூடியதாகட்டும், இந்த ஸ்கில் வந்து சாதாரண ஒரு மனிதனுக்கு, ஆண் மகனுக்கு இது வந்து வந்துடாது. எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல அவர் வந்து மிஸ் ஆகிட்டார். அது வந்து இன்றைக்கி பட்டு திருந்தி புத்தி வந்து இன்றைக்கி பிள்ளைங்க தான் முக்கியம்னு சொல்லி, ஏன்னா அவருடைய ஐடி ஃபுல்லாலாம் பேக்கப் நான் சொல்லி பார்த்துட்டு தாங்கிறேன். அவருடைய பழைய பதிவுகள்லாம் பெரிய அளவுக்கு எதுவுமே ரிமூவ் பண்ணல. பிரகா கூட ரிமூவ் பண்ணிட்டாங்க, கலையுடைய எந்த ஒரு தொடர்பும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் பிள்ளைங்களுக்காக அதை சிந்திக்கணும். ஆனால் கலை வந்து இன்னமும் பிள்ளைங்க மேலேயும் பிரகா மேலேயும் ஒரு அன்பு கலந்த ஒரு பாசம் வைத்திருக்கிறாங்கிறத அவருடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்லேயே நம்ம வந்து போய் பார்க்கும்போது தெரிஞ்சு அவர் இன்னும் பழைய நினைவுகளோடு தான் இருக்கிறாரு. அண்டு அவருடைய ஐடியை வந்து அதாவது பிரகா வந்து பார்த்திங்கன்னா கலையரசனோட ஐடியை பின்தொடர்றாங்க. கலையரசன் பிரகாவுடைய ஐடியை வந்து பின்தொடர்ந்து தான் இருக்கிறாங்க. இன்ஸ்டாகிராமில் எல்லாமே நம்ம வந்து பேக்கப் செக் பண்ணுங்கள். அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அவங்களுக்குள்ள 1000 நல்லது கெட்டது இருக்கும். இதில் வந்து முற்றிலுமாக பிரிந்துட்டாங்க அப்படின்னு சட்ட ரீதியாக நம்ம வந்து ஒரு தகவல் தெரிகிற வரைக்கும் இதை ஊதி பெருசாகிறீங்க பல பேர் இருந்தாலும், இந்த இடத்துல இந்த தருணத்தில் நான் சொல்ல வேண்டியது, நானும் ஒரு சக யூடியூபராகவும் ப்ளஸ் நானும் பன்முகம் கொண்ட ஒரு துறையில், அதாவது ஒரு என்ஜிஓட ஃபவுண்டராக இருக்கிறேன். இந்த சர்ம பாதிப்பை பார்த்துப்பீங்க. இந்த பாதிப்பில் எவ்வளோ சமூக ரீதியான ஒரு அழுத்தங்கள் மீண்டு வந்து இன்றைக்கி எங்கே போல் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாம் வந்து ஒன்சங்க ஒரு பூச்சினம் டிஸ்டர்ப் பண்ணுது, அது துன்படுத்தக்கூடாது, அனைத்து உயிரும் இன்புற்ற வாழணும் அப்படிம்பாங்க. வள்ளலார்களுக்கு உட்பட உள்வாங்கி இன்றைக்கி எவ்வளோ பேருக்காட்ட நம்ம கைட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. அந்த அனுபவம் எனக்கு இருக்குது. நான் ஒரு காலகட்டத்தில் கலையுடைய திறமைக்கு வந்து தலை வணங்கி